ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போய் ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம், என்னத்தை இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகுது, எல்லாமே போயிடுச்சு, இனிமேல் என்ன வரப்போகுது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் தருகிறேன். ஹல்லேலூயா! தேவன் உங்களுக்கு இன்னைக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற காரியத்தை கேளுங்க, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, அதுக்கு கீழே 30-31 பாருங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய பலன் வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா! இந்த புதிய பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன் என்றால், கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு பலன். கழுகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளோ உயரம் வேணாலும் அது பறக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த கழுகுக்கு சமானமான ஒரு பலனை அவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டீங்க, இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் அந்த நடையில் உங்களுக்கு சோர்வு வராது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோர்ந்து போய் இனிமேல் என்ன இது இருக்குது, இனி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்துட்டு என் வாழ்க்கையில் நான் முட்டாளாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், சீரோவாக இருக்கிறேன், என் தொழில் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது, எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு புது பலன் வருகிறது. ஹல்லேலூயா! தேவன் இன்றைக்கு ஒரு புதிய பலத்தால் உங்களை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கீங்களா? அந்த புதிய பலன் எப்படி இருக்குன்னா, சகலத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பலன் வரப்போகிறது. சரிங்களா? இப்படி நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஒரு புது பலன் நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அதை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு புது பலன் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிங்களா? இனிமேல் அப்படிலாம் நடக்குமா? நடக்கும். இனிமேல் அப்படிலாம் காரியம் வாய்க்குமா? வாய்க்கும். எனக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்ட்டாங்களே, நடக்கிற காரியமா? நடக்கும். தேவன் சொன்னது நடக்கும். அவர் சொல்ல நினைத்தது, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிரியமானவர்களே, ஒரு வேளை மனிதர்கள் செய்திருக்கிறது தடைபடலாம், ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானா சொல்லிட்டு இருக்கல. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கள, அப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலனை தர்றாருல்ல. ஆமென். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ளே வருது. இத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறதற்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் என்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ளட்டும், சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் பிதாவே. ஆமென். நீங்கள் கட்டாயமாக சாட்சி சொல்லுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய சாட்சியை நான் கேட்க போகிறேன். உங்கள் சாட்சி இந்த வாரத்தில் அநேகரை எழுப்ப போகுது. எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சிங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.